இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான், இஸ்ரவேல் பூத்து மலருவான், உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்புவான். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். கர்த்தர் உங்களுக்கு நிலையானதை நன்மையானதை தருவார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியாயிருங்கள். சரி, இன்றைய புனிதர் ஸ்கொலாஸ்திகா விடம் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் இயேசுவிடம் பரிந்து பேசும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய வசனம் பல வகையான ஆசீர்வாதங்களை நமக்கு தயாராக வைத்துள்ளது. என்னென்ன பார்ப்போமா? முதலாவது, வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான். இரண்டாவது, பூத்து மலருவான். மூன்றாவது, உலகையே கனிகளால் நிரப்புவான். இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இயேசுவின் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்போது இந்த 3 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரிடம் இருந்து உங்களுக்கு வந்து சேரும். நமக்கு எல்லா நன்மையையும் ஆண்டவரின் ஆசையான சொற்களும் வார்த்தைகளும் பரிந்துரையும் நமக்கு கொண்டு வரும். நம்மை உண்டாக்கிய தேவனை நம் ஆத்துமா வாஞ்சையாய் அனுதினமும் தேட வேண்டும். மான்கள் எப்படி நீரோடையை தேடி கதறுகின்றதோ அதுபோல நாமும் ஆண்டவரை தேட வேண்டுமாம். ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இயேசுவை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். அவரின் சித்தப்படி வாழ்வதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் தனி ஜெபம் செய்கின்றோம்? குடும்ப ஜெபம் என்று ஒன்று செய்கின்றோமா? ஜெபமாலையை சொல்கின்றோமா? திருப்பாடல் வாசிக்கின்றோமா? இல்லையே. கேட்டால் டைம் இல்லை, வேலை பிஸி, டயர்ட்னஸ், ஏதாவது ஒரு காரணம் சொல்கின்றோம். இயேசுவை தேடாமல் இருக்க எத்தனை காரணங்கள். ஆனால் இந்த காரணங்களை எல்லாம் நாம் மற்ற வேலைகளை செய்யாமல் இருக்க என்றுமே சொல்வது இல்லையே. அது ஏன்? சிந்தித்ததுண்டா? உபத்திரவம், பாடு, கஷ்டம், இதிலிருந்து எல்லாம் விடுதலையாக உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாய் நிம்மதியாய் மாற இயேசுவோடு இணைந்திருங்கள். நீங்கள் போராடி நிச்சயம் ஜெயிப்பீர்கள். அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அவரது கோலும் தடியும் உங்களை நடத்தும். வாழ்க்கையில் இன்று அடிக்கின்ற புயலை பார்த்து பயப்படாதீர்கள் நண்பர்களே. காற்றையும் கடலையும் தன் ஒரே சொல்லால் அமர்த்தக்கூடியவர் இயேசு. அவர் உங்களோடுதான் இருக்கின்றார். புயலுக்கு பின் அமைதி வரும். அது உங்களை அரியணையில் ஏற்றும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை தேடுங்கள், ஜெபியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் வருங்காலத்தை வேரூன்றி நிற்க செய்யும். எங்கள் வாழ்க்கை பூத்து மலருவதாக. உலகத்தை எல்லாம் நானும் என் சந்ததியும் கனிகளால் நிரப்ப எங்களை ஆசிர்வதியும். ஆண்டவர் எங்களை விடுவிப்பது உறுதி என விசுவசிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.